بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان. இது இது ஒரு கபிரிஸ்தானுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். அது பொது கபிரிஸ்தான் பக்கத்துல இருக்கிறது. இது ஒரு ஒரு சிறப்பா இருக்கிற மாதிரி வச்சிருக்காங்க. பொதுவாக கபிரிஸ்தான்ங்கிறது சாதாரணமா தான் இருக்கணும். மார்க் அடிப்படையில கபிரிஸ்தான்ல வித்தியாசம் காட்டக்கூடாது. அது சமாதானமா இருக்கணும். மண்ணால பூச்சிகளோ எதுவுமே இருக்கக்கூடாது. ஆனா இவங்க செஞ்சு வச்சிருக்கிறாங்க. நம்ம வந்தது இந்த விஷயத்துக்காக வேண்டி வரல. இப்போ மார்க் அடிப்படையில் சரியா தப்பாங்க. இந்த மாதிரி செய்து மார்க் அடிப்படையில் சரியில்லை, தப்பு, செய்யக்கூடாது. இது மாதிரி கட்டத்துக்களை இருக்கவே கூடாதுன்றாங்க சொல்லலாம். அதெல்லாம் இடிச்சிருங்க. அவங்களுடைய மருமகன் அலி அலி ரசூல்லாவுடைய மருமகன் அலி ரசூல்லா என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி எங்கெல்லாம் தொகுரை வந்து பெருசா கட்டி வச்சிருக்காங்களோ அதெல்லாம் இடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி இடிக்கவே சொன்னாங்க. அதனால இது மார்க்க ரீதியாக சரியா தப்பானா இந்த காரியம் செய்யக்கூடாது. ஓகே, ஒண்ணுக்கு. ரெண்டாவது, இப்ப நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கிறது என்னன்னு கேட்டா, இங்க அடங்கின ஒரு ஆளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக. அவருடைய பேர் தான் மேல போட்டிருக்காங்க, சந்தா சாஹிப்னு போட்டிருக்கிறாங்க. கீழேயும் எழுதியிருக்காங்க, ஆற்காடு நவாப் சிராஜு தௌலா என்ற சந்தா சாஹிப் சமாதி. கீழே தமிழ்ல எழுதிருக்கிறாங்க பாருங்க. அதுக்கு கீழே இங்கிலீஷ்லயும் எழுதிருக்காங்க, மேல உருதுலயும் எழுதிருக்காங்க. இவர் வந்து 17ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தவர். 17ஆம் நூற்றாண்டு 1670களில் வாழ்ந்த ஒரு கிரெடி. நம்ம நாட்டை வந்து ஆங்கிலேயர்கள் பிரெஞ்சுக்காரர்கள், டச்சுக்காரர்கள் நிறைய பேர் வந்து உள்ள வந்து இந்த நாட்டை ஆக்கிரமிச்சு நம்மளை அடிமைப்படுத்தி காலனியாக மாத்தி நம்மளை நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நம்முடைய வருமானங்கள், நம்முடைய லாபங்களை எல்லாம் இங்க இருந்து எடுத்துட்டு அவங்க நாட்டுக்கு கொண்டு போய் அவங்க நாட்டை டெவலப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இங்க விளையிற பொருட்களை எல்லாத்தையும் தங்களுடைய சொந்த நாட்டுக்கு தூக்கிட்டு போயிருவாங்க.